இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மேடம், டீ காஃபி ஏதாவது கொண்டு வர சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். பிரதீப் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே மேடம். அட்மின் பாஸ்வேர்ட் சொல்லுங்க. ஏடி 1234. மேடம், அது என்ன டேட்னு சொல்ல முடியுமா? ஜூன் 21. ஓகே மேடம். மேடம், அந்த டேட்டை ரெக்கவரி பண்ணிட்டேன். வாவ், சூப்பர் பிரதீப். கொஞ்சம் ஓபன் பண்ணுங்க. காட்டுறேன் மேடம். ஓகே, ஸ்டாப் பண்ணுங்க. இந்த ஃபுட்டேஜ் தான். கொஞ்சம் ப்ளே பண்ணுங்க. ஒரு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை நீங்க கொஞ்சம் மாத்தி எழுதணும். ஓகே, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நான் வரேன். போயிட்டு வாங்க டாக்டர். ஸ்டாப் பண்ணுங்க. இது வரைக்கும் எனக்கு காப்பி பண்ணி கொடுங்க. ஓகே ஓகே. இந்தாங்க. இந்த மேடம். ரொம்ப தேங்க்ஸ் பிரதீப். என்ன மேடம், நீங்க போய் எனக்கு தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? இல்ல பிரதீப், நீங்க இப்ப எனக்கு செஞ்சிருக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. இதுலதான் என் ஹஸ்பண்ட் உயிரே இருக்கு. இதை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். இங்க பாருங்க மேனேஜர், இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சது உங்க ஹோட்டலுக்கு சீல் இல்ல வச்சிருக்கேன். மேடம், யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் மேடம். ஓகே, தேங்க்யூ பிரதீப். நான் ஓகே கிளம்புறேன். மேடம். துர்கா, துர்கா வந்துட்டியா? துர்கா, என்ன தேடி வந்துட்டியா? வா துர்கா. துர்கா, இனிமே என்னை விட்டு எங்கேயும் போயிடாத துர்கா. நான் உன்னை எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? இனிமே என்னை விட்டுட்டு நீ எங்கேயும் போக கூடாது, சரியா துர்கா? சரியா? துர்கா, துர்கா எங்க போன துர்கா? என்ன தனியா விட்டுட்டு மறுபடியும் எங்க போன? துர்கா, நீ எங்க போனாலும் நான் உன்னை விட மாட்டேன் துர்கா. துர்கா, நானும் உன் கூட வரேன். என்னையும் கூட்டிட்டு போ துர்கா. துர்கா, துர்கா கதவை தர. துர்கா, எதுக்காக கதவை பூட்டின? என்னையும் கூட்டிட்டு போ துர்கா. துர்கா, அம்மா அம்மா துர்கா அம்மா 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 துர்கா அம்மா துர்கா 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 போறாமா? நான் போய் கூட்டிட்டு வரேன். நீ ரூம்க்குள்ள போ. நான் போய் கூட்டிட்டு வரேன். இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. என் துர்கா போறா. சொன்னா கேளுடா. ஏய், இருடா. பொண்ணே, வாயால சொன்னால கேட்க மாட்டான். வழக்கம் போல பெல்ட் எடுத்தாதான். ஏங்க? அம்மா அம்மா கண்ணா, அப்பா சொன்னா கேளுடா. நான் போய் கூட்டிட்டு வரேன். சொன்னா கேளு. துர்கா போறாமா? அம்மா கூட்டிட்டு வரேன்டா. துர்கா சொன்னா கேளுடா. துர்காமா, நான் போய் கூட்டிட்டு வரேன். ஏங்க, அடிக்காதீங்க. ஏங்க, அவனை அடிக்காதீங்க. ஏங்க, அவனை அடிக்காதீங்க. ஏங்க, அவனை விட்டுருங்க. அடிக்காதீங்க. ஏன் இப்படி புள்ளைய போட்டு கொடுமைப்படுத்துறீங்க? நான் என்ன வேணும்னு அடிக்கிறேன்? என்ன அடிக்க வைக்கிறான் லட்சுமி. அம்மா 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 துர்கா கிட்ட போடுமா? அம்மா அம்மா ப்ளீஸ் மா, அம்மா சொல்லுங்க. அப்பா விடுங்க அவனை. அப்பா அப்பா ரூம்ல வச்சு உன்னை கட்டி போட்டாதான் சரி பண்ணி விடுவேன். வாடா, வாங்குறல. அவனை விடுங்க. வேண்டாங்க, கட்டி போடாதீங்க. நான் அவனை வெளியே போகாம பாத்துக்கறேங்க. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. இந்த கொடுமையை என்னால பார்க்க முடியலங்க. எதையும் பண்ணி தொலைங்க. அம்மா துர்கா கிட்ட போடுமா? துர்கா அம்மா. ஒரு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை நீங்க கொஞ்சம் மாத்தி எழுதணும். ஓகே, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நான் வரேன். போயிட்டு வாங்க டாக்டர். யுவர் ஆனர், இதில் இருக்கிற டாக்டர் சேகர் கொல்லப்பட்ட அதே முறையில தான் அமைச்சர் தண்டபாணியோட மகன் தன்ராஜு கொலை செய்யப்பட்டிருக்கார். நீங்க ஒண்ணு பண்ணுங்க,
இமிடியேட்டா சூர்யாவுக்கு வழங்கப்பட்ட தூக்கு தண்டனையை நிறுத்தி வைக்கிறதுக்கு ஆர்டர் தரேன். நாளைக்கே சூர்யாவை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண ஆர்டர் தரேன். இந்த ஆர்டரை உடனே கொண்டு போய் ஜெயிலர்கிட்ட கொடுங்க. ஓகே யுவர் ஆனர். ஆ. இந்தாங்க, இதை இப்பவே கொண்டு போய் ஜெயிலர்கிட்ட கொடுங்க. அப்பதான் தூக்கு தண்டனையை நிறுத்த முடியும். சார் தேங்க்யூ சார். தேங்க்யூ யுவர் ஆனர். வாங்க. மேடம், நீங்க ஜட்ஜோட இந்த ஆர்டரை எடுத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போயிட்டுருங்க. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு அங்க வந்துடுறேன். ஓகே சார், போயிட்டு வாங்க. ஹலோ, வணக்கம் மேடம், நான் செல்வராஜ் பேசுறேன். அதெல்லாம் இருக்கட்டும். என்னப்பா இந்த நேரத்துல ஃபோன் பண்ணிருக்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா மேடம், என்ன விஷயம்? முதல்ல அதை சொல்லு. சூர்யாவோட தூக்கு தண்டனையை நிறுத்தி வைக்க சொல்லி ஜட்ஜு ஆர்டர் போட்டிருக்காரு மேடம். என்ன சொல்ற? இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? என்னவா இருக்கும்? சிஸ்டர் இப்படி ஷாக் ஆகுதே. பேசுறது யாரு, எங்க இருந்து பேசுறான்னு ஒண்ணும் தெரியலையே. என்னாச்சு? எனி ப்ராப்ளம் சிஸ்டர்? அடிச்சு வாய மூடு. என்ன இப்படி ஏய், கேக்குது? என்ன நீ? இன்னும் கொஞ்ச நேரத்துல விடிஞ்சிரும். அவனை தூக்குல போட்டுருவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல நீ என்னடானா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? ஜெயிலர் இது எதிர்பார்க்கல மேடம். ஏதோ ஒரு முக்கியமான எவிடன்ஸை துர்கா கொண்டு போய் ஜட்ஜு கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இல்லாம தண்டனையை நிறுத்தி வைக்க சொல்லி ஜட்ஜு இப்படி ஆர்டர் போட மாட்டாங்க மேடம். ச்சே. ஐயோ, இப்ப நான் என்ன பண்றது? அந்த தண்டனையை நிறைவேத்துறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? ஒன்னும் கெட்டு போல மேடம், ஒரு வழி இருக்கு மேடம். என்ன வழி? சீக்கிரமா சொல்லி தொலை. ஜட்ஜு ஆர்டர் இன்னும் ஜெயிலர் கைக்கு வரல. குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள ஜட்ஜோட ஆர்டர் ஜெயிலர் கைக்கு வந்தாதான் தண்டனையை நிறுத்தி வைக்க முடியும். அப்படி இல்லைன்னா ஏற்கனவே கொடுத்த ஆர்டர் படி தூக்குல போட்டுருவாங்க. அதனால ஜட்ஜோட ஆர்டரை துர்கா எடுத்துக்கிட்டு ஜெயிலுக்கு வந்துட்டு இருக்காங்க. துர்காவை ஜெயிலுக்கு வராம தடுத்துட்டா ஜெயிலர் சூர்யாவை தூக்குல போட்டுருவாரு. சரி, அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். நீ போன வை. ஐயோ ஐயோ, என்ன சிஸ்டர் நீங்க டென்ஷன் ஆனத பார்த்தா உங்களுக்கு பிரஷர் ஏறுதோ இல்லையோ, எனக்கு பிரஷர் ஏறுது. என்னன்னு சொல்லுங்க சிஸ்டர். ஏய், நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு, நான் சொல்றேன். நானே டென்ஷன்ல மண்டை காஞ்சு போயிருக்கேன்.